இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான மால்டிவியன் ஸ்நாக்ஸ். வாங்க பார்க்கலாம். இதுதான் மஸ்ரோஷி. மஸ்னா மீன், ரொஷினா ரொட்டி. மஸ்ரோஷி செய்கிறதுக்கு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கப்லேருந்து 1 கப்பு திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமேட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை பிசையணும். இப்போ ஃபில்லிங் செய்யலாம். மெலிசா வெட்டின வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இடித்த இஞ்சி, கை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்கும். மால்டிவ்ஸில் இதுதான் பண்ணுறாங்க. அடுத்தது வேக வச்ச மீன். இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/4லேருந்து ஒரு அரை கப் தண்ணியில் நீங்கள் வேக வச்சா போதும். கொஞ்சம் உப்பும் பெப்பரும் சேர்த்து வேக வைக்கணும். அடுத்தது அரை கப்லேருந்து 3/4 கப்பு திருவின தேங்காய். மீன்லேயும் சரி மாவுலேயும் சரி கண்டிப்பாக நீங்கள் திருவின தேங்காய் சேர்த்துக்கணும். அதுதான் ரொம்பவே சுவையாக கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நம்மளோட ஃபில்லிங் ரெடி. இப்போ நம்ம செஞ்சுருக்க அந்த மீன் மிக்ஸ்சரை சப்பாத்தி மாவில் நம்ம ஸ்டஃப் பண்ணோம். நமக்கு ஒரு 8லேருந்து 10 மஸ்ரோஷி தாராளமாக செய்யலாம். இப்போ நம்ம உருட்டினதை விரிக்கலாம். விரிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். விரிக்கும் போது நமக்கு அந்த மீனோட லேயர் தெரிகிற அளவுக்கு நல்லா விரிக்கணும். இப்போ சூடான ஒரு தவாவில் நம்ம இதை போட்டு எடுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்க தேவையே இல்லை. எண்ணெய் சேர்க்காமலே இதை செய்யணும். இந்த மஸ்ரோஷி குட்டீஸ்லேருந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுவும் நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நம்ம வெறும் மீனில் வேறு செஞ்சுருக்கோம். இது யூஸ்வலாக நம்ம சிக்கன், மட்டன் இல்லைனா வெஜிடபிளில் தான் நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்வோம். இது டிஃபனாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், கண்டிப்பாக ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் இதை செய்யுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.